ஹாய். இன்னைக்கு டே அப்படியே ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஈவினிங் மேலே வந்து அப்பா ஃபோன் பண்ணியிருந்தாங்க, ஊருக்கு கிளம்பி வரோன்னு சொல்லிட்டு. ரொம்ப எக்ஸைட்டிங்காக ஆயிடுச்சு. சரி, ரொம்ப நாள் ஆச்சு. அம்மாவும் தங்கச்சியும் தான் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்துட்டு போனாங்க. அப்பா வந்துட்டு வரவே இல்லை, ரொம்ப நாள் ஆச்சா. சரி, அப்பா வரேன்னு சொல்லும்போது ரொம்ப வந்துட்டு ஹாப்பி. அப்பா இதுக்காக வந்தாங்கன்னா, பாப்பாவுக்கு வந்துட்டு பர்த்டே வருது, ஸோ அதனால் வந்துட்டு வந்திருந்தாங்க. ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு லீவ் கிடைக்காது, எங்களால் அங்கே போக முடியாதுன்றதுனால ஃபேமிலியோடு சேர்ந்து எல்லோரும் கிளம்பி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்படியே வந்துருக்கோம். நைட் டின்னர் எல்லாம் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். இதே மறுநாள் காலையில் எடுத்த விளாக் தான். சரி, கோயிலுக்கு போகிறான்னு அப்பா சொன்னனால எல்லாருமா சேர்ந்து வந்து கிளம்பிட்டோம். போன டைம் அம்மா தங்கச்சியெல்லாம் வர்றப்போ எங்கேயுமே கூட்டு போகல, ஜஸ்ட் வீட்டிலே இருந்துட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டாங்க. ஹஸ்பண்ட்க்கு ஒர்க் இருந்தனால வந்துட்டு போக முடியல. இந்த டைம் அப்பா வந்தனால ரொம்ப வந்துட்டு ஃப்ரீயாக இருந்துச்சா, சரி வாங்க கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் காலையிலேவும். இன்றைக்கி வந்து சிவன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். நான் இந்த ஊருக்கு வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு போகிறேன். வராகியம்மன் கோயிலுக்கு அடிக்கடி போயிருந்திருப்பேன். விளாக்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. அங்கே போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவேன். இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு எனக்கு டைமே சுத்தமாக கிடைக்காது. போனால் ஃப்ரீயாக சாமி கும்பிட்டு வரணும். அறக்க பறக்க போய் கும்பிட்டுட்டு வந்தோம்னா அது ஒரு ஃபீலே இருக்காது கும்பிட்ட மாதிரி. சரி சொல்லிட்டு எனக்கு அப்பா வரவே வந்து கிளம்பிட்டோம். போனதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. சத்தியமாக சொல்கிறேன், அவ்வளோ ஒரு அமைதி கோயிலில். ஏன்டா இத்தனை நாள் வந்துட்டு இந்த கோயிலுக்கு வராமல் போயிட்டுமே அப்படின்ற மாதிரி தான் வந்து ஃபீல் ஆச்சு. அப்பாவுமே வந்து திட்டினாங்க, அடிக்கடி வாங்கம்மா சொல்லிட்டு. வராகியம்மன் கோயிலுக்கு போகாமல் இருக்க மாட்டேன். மந்த் 1 டைம் இல்லை 2 டைம்ஸ் கண்டிப்பாக போயிடுவேன். இனிமேல் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு இயர்லியராகவே கிளம்பி சிவன் கோயிலுக்கும் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். இந்த கோயிலில் 3000 வருஷத்துக்கு பழமையான ஒரு இலந்த மரம் இருக்குது. அப்புறம் மரகத நடராஜர், ரெண்டும் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ். சரி, வந்தீங்க அப்படின்னா மிஸ் பண்ணாமல் வந்துட்டு பாருங்கள். நிறைய ஊர்லேருந்து ஆட்கள் வந்து இங்கே வந்து பார்த்துட்டு போகிறது உண்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றி சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம மனசில் நினச்சிட்டு கல் எடுத்து வச்சோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் வரப்போ கண்டிப்பாக வீடு கட்டியிருப்போம்னு சொல்லியிருக்காங்க. நாங்களும் பார்த்திங்கன்னா ஆளாளுக்கு 2-3 கல்லை எடுத்து வச்சு சாமியும் வந்து கும்பிட்டாச்சு. அம்மா தான் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 கல்லை எடுத்து பல்காக அடுக்குனாங்க. சரி, மாடி வீடு கட்டுங்கம்மான்னு சொல்லிட்டு நாங்களும் சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருந்தோம். மரகத நடராஜர் பார்த்திங்கன்னா எப்பயுமே சந்தன காப்பு சாத்தி தான் இருப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு டைம் வந்துட்டு எடுத்துகிட்டு நல்லா விசேஷமாக சாமி கும்பிடுவாங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா கோயிலில் சரியான கூட்டமாக இருக்கும். அப்போங்க வந்துட்டு போக முடியாது இல்லையா, ஸோ இடையில வர்ற டயத்தில் வந்து சாமி கும்பிட்டுக்கோங்க. இதுதான் பார்த்திங்கன்னா அந்த இலந்த மரம். உள்ளேருந்து பார்த்திங்கன்னா கேட்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. மனசுக்கு ரொம்பவே நிம்மதியாக இருந்துச்சு. அவ்வளோ வந்துட்டு ஒரு பதட்டமாகவும் படபடப்பாகவும் உள்ளே வந்தோம் அப்படின்னா மைண்ட் ரொம்பவே ரிலாக்ஸ் ஆயிரும். கோவில் சுற்றியும் பார்த்திங்கன்னா நல்லா குளம் இருந்துச்சு. எல்லோரும் சேர்ந்து நின்று கொஞ்சம் மெமரிஸ்க்காக ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப வீட்டுக்கு பக்கத்தில் திருவப்பிள்ளையார் கோயில் இருக்கும். அங்கே பார்த்திங்கன்னா நந்தி வந்து பின்னாடி பெருசாக வச்சுருப்பாங்க. அப்போ இப்படி தான் வந்துட்டு காதில் போய் ஒரு காதை பொத்திட்டு இன்னொரு காதில் வந்துட்டு மனசில் உள்ளது ஃபுல்லாக சொல்லி வச்சுட்டு வந்துடுவோம். பாப்பா வந்துட்டு இன்றைக்கி பண்ணுறப்ப எனக்கு அதுதான் ஞாபகம் வந்துச்சு. இந்த மாதிரி நம்ம நிறைய குறும்புத்தனம்லாம் பண்ணியிருப்போம்ல சின்ன பிள்ளையில. இப்பயுமே விவரம் தெரிஞ்சு பார்த்திங்கன்னா அதே தான் நம்ம வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கை தான். சாமிக்கிட்ட சொல்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ரூபத்தில் நடக்கும். சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம். உள்ளே இருக்கிற வரைக்கும் வெயில் தெரியவே இல்லை. வெளியில் வரமும் பார்த்திங்கன்னா சரியான வெயில். ஆளாளுக்கு ஜூஸ் மட்டும் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே சிவன் கோயிலேருந்து ஒரு தெரு தான் தள்ளி வந்து வராகியம்மன் டெம்பிள். சரி, அங்கேயும் போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அப்பா நான் அம்மா எல்லோரும் வந்துட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியிலே பார்த்திங்கன்னா அந்த பெரிய நாயகி அம்மா இருப்பாங்க. அவங்களையும் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு வராகியம்மன் கோயிலுக்குள்ளே போயிட்டோம். என்னன்னு தெரில, எனக்கு தெரிஞ்சதுலேருந்து இந்த குளத்தில் அவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு தான் நான் பார்த்துருக்கேன். இந்த டைம் ரொம்பவே ட்ரையாக இருந்துச்சு. மீன் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சேரு கடையில் தான் வந்து மீன் இருந்துச்சு. இல்லைனா நம்ம அந்த கோயில் போட்டிருக்கோம் இல்லையா, அவ்வளோ தண்ணி இருக்கும், மேலே வரைக்கும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சுத்தமாக ட்ரை ஆயிடுச்சு. போனதும் ஒரு 2 o'clock கிட்டக்க இருக்கும். வெறும் மஞ்சளை மட்டும் அரைச்சி சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே வந்துட்டு வெளியே வந்துட்டோம். அப்போ வரப்போ பார்த்திங்கன்னா இந்த டைம் 2 கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டோம் மற்ற டயத்தில். ரொம்ப வந்துட்டு மனசுக்கு நிறைவாக இருந்துச்சு. டைம் வேறு 2:30 கிட்டக்க ஆகிடுச்சு. போகிறப்போ ஹோட்டலில் சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போகலான்னு சொன்னனால சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இன்னிடையே பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக போச்சு. இது போல் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த விளாகில் பார்க்கலாம். பாய்.